அனைவருக்கும் இந்து சாம்ராஜ்யம் பேர் இயக்கத்தின் சார்பாக எழுச்சிமை வணக்கத்தை தெரிவித்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்து பாதுகாப்பு படையினுடைய நிறுவனர் அருமை சகோதரர் கண்ணன்ஜி அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் நடைபெற்றது. அந்த விழாவிற்கு காவல்துறையுடைய அனுமதி பெற்று சொந்த இடத்திலே கொடியேற்று விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிற்கு இந்து அதிரடிப்படையினுடைய சகோதரர் ராஜகுரு உட்பட இந்திய இயக்கத்துடைய தலைவர்களும் ஆன்மீக பெரியோர்களும் காரிலே செல்லுகிற பொழுது 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கலவரத்தை தூண்டுகிற வகையில் அங்கு கருப்பு கொடி காட்டி ரகளை செய்திருக்கிறார்கள். அந்த கலவரக்காரர்கள் மத்தியில் பெண்கள் உட்பட அனைவருமே துணிந்து சென்று அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். ஒரு இந்து இயக்கத்தினுடைய நிகழ்வு அனுமதி பெற்று சொந்த இடத்தில் நடைபெறுகிற நிகழ்வுக்கு கருப்பு கொடி காட்டிய போராளிகளெல்லாம் தங்களை போராளிகளாக காட்டிக்கொள்கிறவர்களெல்லாம் பார்த்து கேட்கிறேன். பகல்காமிலே ஹிந்து என்பதனாலே படுகொலை செய்யப்பட்ட 21 பேருக்கு அந்த பயங்கரவாத தீவிரவாத சம்பவத்தை கண்டித்து நீதி கேட்டு போராடியவர்களாக இவர்கள். புல்வாமாவிலே 40க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த தீவிரவாதத்துக்கு எதிராக போராடியவர்களாக இவர்கள். கோவையிலே 56 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்னும் 200 பேருக்கு மேலாக அந்த சம்பவத்துடைய அடையாளமாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீதி கேட்டோ அந்த சம்பவத்துக்கு கண்டித்தோ போராட்டம் நடத்தியவர்களாக இவர்கள். உடுமலையிலே 3 கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் குண்டு வெடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவங்களுக்கு எதிராக, அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்த தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இன்று இந்த சம்பவத்திற்கு போராட்டம் நடத்துகிற கலவரத்தை தூண்டுகிறார்களே, போராட்டம் நடத்துவதாக கூறி கலவரத்தை தூண்டுகிறார்களே, தமிழகத்தினுடைய அனைவருக்குமான முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த கலவரக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனெனில் தமிழகத்திலே இன்னும் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு விதையாக இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடாது. அதை காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது என்பதை இந்து சாம்ராஜ்யம் வலியுறுத்துவதோடு இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறது.